தளபதி சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கம். கேவன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்தோம்னா ஜனநாயகன்லேருந்து இப்போ டாக்ஸிக் மூவியாக ரிலீஸ் பண்ணுறதுல ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது எல்லாத்தையும் தாண்டி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தது நம்ம தளபதியோட ஜனநாயகன் திரைப்படத்துக்கு தான். இப்போ கேவே நிறுவனம் தமிழ்நாட்டில் யாருக்கு வந்து அதை பிஸ்னஸ் பண்ணாங்களோ அவங்களுக்கே வந்து டாக்ஸிக் திரைப்படத்தோட ரைட்ஸையும் கொடுத்துருக்காங்க அப்படின்ற தகவல் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தகவல் கிடையாது, அஃபீஷியல் தான் சொல்லணும். அதாவது ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் ஆகாதனால அவங்க ஒரு சேடாக இருக்காங்க. ப்ளஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸும் பார்த்தோம்னா பாதிக்கப்பட்டிருக்குல்ல. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கேவே நிறுவனம் தமிழ்நாட்டில் ஜனநாயகன் திரைப்படத்தோட டிஸ்ட்ரிபியூட்னு வந்து யாருக்கெல்லாம் கொடுத்தாங்களோ அதே வந்து டாக்ஸிக் திரைப்படத்துக்கும் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ அதாவது எஸ் பிக்சர்ஸ் இவங்களுக்கு பார்த்தோம்னா நார்த் அண்ட் சவுத் கார்டு கொடுத்துருந்தாங்கல்ல, அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ டாக்ஸிக் திரைப்படத்துக்கும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 5 ஸ்டார் நிறுவனம் செந்தில் இவங்களுக்கும் பார்த்தோம்னா ஜனநாயகன் திரைப்படத்தை கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த படம் மிஸ் ஆனதுனால இவங்களுக்கு டாக்ஸிக் திரைப்படத்தையும் சேர்ந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து அவங்க அஃபீஷியலாக பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. சரி, ஜனநாயகன் தான் வரல, நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணோம், அவங்களும் சில லாஸில் இருப்பாங்க, அதனால் டாக்ஸிக் திரைப்படத்தோட ரைட்ஸை பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இவங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 பேருக்கும் பிரச்சனை வரும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இல்லையா. அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இவங்க இணக்கமாக தான் இருக்காங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்களே ஜனநாயக திரைப்படத்துக்கு எங்கே ப்ரெஷர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் அவங்களும் காமாக இருக்காங்க, அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தோன்னா இப்போ இந்த திரைப்படத்தோட ரைட்ஸே அதை அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க கேவி நிறுவனம். இதுலேயும் பார்த்தோன்னா ஒரு நல்ல விஷயமாக தான் நான் பார்க்குறேன். அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. தமிழ்நாடு மட்டும் கிடையாது, வேர்ல்டு வைடாக எங்கெங்கே படம் ரிலீஸ் ஆகுதோ அங்கே எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் கேவி நிறுவனத்துக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா யாருமே பெரிய அளவில் இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் ஜனநாயகன் திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆனாலும் பார்த்தோன்னா படம் கிட்டு தான், அதில் மாற்றம் இல்லை. அதுக்கு காரணம் தளபதி அப்படிங்கிற ஒரு பிராண்டு. அந்த பிராண்டு எப்போ வந்தாலும் நம்மளுக்கு கலெக்ஷன் கொடுக்கும் அப்படின்னு தான் எல்லா டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்பிட்டு இருக்காங்க. தியேட்டர் ஓனர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் நம்மளும் வெயிட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட்டில் ஷேர் பண்ணிட்டு போங்க. அப்படியே புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தளபதி பற்றின அப்டேட்ஸ் மட்டும் நம்ம சேனலில் திறந்து வரும்.